யூடியூப் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்மோக் பாம் தாங்க செய்ய போகிறோம். அதுவும் நம்ம வீட்டில் இருக்க அந்த தீப்பெட்டியை வச்சு ஸ்மோக் பாம் செய்ய போகிறோம். ஸோ அது எப்படின்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த ஸ்மோக் பாம் செய்ய நம்ம என்னென்ன பொருட்கள் யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தலாம். ஃபஸ்ட்டு ஒட்டுறதுக்காக க்ளூ யூஸ் பண்ணிக்கிறேன், அப்புறமா பேப்பர், அப்புறமா ஊதுபத்தி யூஸ் பண்ணிக்கிறேன், அப்புறமா முன்னாடியே சொன்ன மாதிரி தீப்பெட்டி. ஸோ அவ்வளோதான், இதை வச்சு தான் இந்த ஸ்மோக் பாம் செய்ய போகிறோம். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த தீப்பெட்டி எடுத்துக்கிறேன். தீப்பெட்டி எடுத்துகிட்டு இந்த தீக்குச்சியில் இருக்க இந்த மருந்து பகுதியை மட்டும் தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். தேவையான அளவுக்கு நான் கத்திரியை வச்சு ஒன்றா கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இது ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், தேவையான அளவுக்கு கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ ஊதுபத்தி எடுத்துக்கிறேன். இந்த ஊதுபத்தியில் இருக்க இந்த மருந்து மட்டும் தனியாக எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இதிலே போட்டுக்கிறேன். பாருங்கள், ஊதுபத்தியில் இருக்க மருந்துலாம் இதில் கட் பண்ணி போட்டேன். இப்போ இதை ஓரமாக வச்சுட்டு இந்த பேப்பர் எடுத்துக்கிறேன். இந்த பேப்பரை ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு பைப்பு மாதிரி செஞ்சு எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த பேப்பரை கொஞ்சமாக கட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த அளவுக்கு கட் பண்ணிட்டேன். இதை இந்த மாதிரி சுருட்டி எடுத்துக்கிறேன். பாருங்கள், சுருட்டி எடுத்துட்டேன். இப்போ க்ளூ போட்டு ஒட்டிக்கிறேன். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. ஒட்டிட்டேன். இப்போ இன்னும் கொஞ்சம் பேப்பர் எடுத்து மேலே இந்த மாதிரி வச்சு ஒட்டிக்கிறேன். ஒட்டிட்டேன். எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி விட்டுறேன். பாருங்கள், சின்ன பேப்பரை வச்சு ஒட்டிட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா, இதில் நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்ச இந்த மருந்தை உள்ளே ரொப்பிக்கிறேன். பாருங்கள், ஃபுல்லாக ரப்பிட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா, மறுபடியும் மேலே ஒரு சின்ன பேப்பரை வச்சு இந்த மாதிரி ஒட்டிடுறேன். ஸோ நல்லா ஒட்டிக்கிச்சு. இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்க பேப்பரை கட் பண்ணி எடுத்துடுறேன். அவ்வளோதான், பாருங்கள், நம்மளோட ஸ்மோக் பாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது ஒர்க் பண்ணுதா இல்லையான்னு வாங்க டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இந்த ஸ்மோக் பாம் நினச்ச அளவுக்கு வரல, பட் ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு சூப்பரான ஸ்மோக் பாம் செய்யலாம். ஸோ அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.